ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் காணப்படுகிறது. ஒன்று போனால் ஒன்று பிரச்சனைகள் மேல் பிரச்சனை, எதை எடுத்தாலும் தடை, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை காணப்படுகிறது அல்லவா? இன்றைக்கு மனுஷர்கள் நிமித்தம் தடை, வேலை செய்கிற இடத்துல அவர்கள் மூலமாகிய தடை, பிள்ளைகள் நிமித்தம் தடை, ஏதோ ஒரு காரியத்தில் நாம் தடைப்பட்டவர்களாக பிரச்சனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த தடைகள் எப்போது மாறும், எப்போது எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி நான் காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்டில் எதெல்லாம் தடைப்பட்டதாக உங்களுக்கு காணப்படுகிறதோ அதெல்லாம் ஒரு அற்புத வாசலை திறக்கப்பட போகிறதாய் காணப்படுகிறது. அந்த வாசல் வழியாக நீங்கள் உட்பிரவேசிக்க போகிறீங்க. வாசிக்கிறேன், கேளுங்க. மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த பார்க்குறோம், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக அவர் நடந்து போகிறவராக இருக்கிறார். அவர் வாசலால் உட்பிரவேசிக்கும் போது உங்களுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். எந்த மனிதன் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் தடைப்பட்டது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீர்களோ அதே மனிதர் மூலமாக, அதே மனுஷங்க மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போகிறார். எந்த மனுஷன் தடையாக இருக்கிறானோ அதே மனுஷனை உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, ஒத்தாசை அனுப்பும்படியாக இந்த நாளை கடந்து வர பண்ண போகிறார். ஆம் பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில் இருக்க தடைகள், எத்தனையோ தடைகள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் தடையாக இருந்தது. ஆனால் அந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றார். வாசலால் உட்பிரவேசித்தார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் அடைபட்டு போய் நிற்கிறாயா? எல்லா மனிதர்களாலும் தள்ளப்பட்டு நிற்கிறாயா? இவர்களால் தான் எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி நீ புலம்பி தவித்து கொண்டு இருக்கிறாயா? இன்றைக்கு அதே மனிதர்கள் மூலமாக உனக்கு நன்மையானதை ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். தீமையானது அல்ல, நன்மையானதே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நீங்கள் பயப்படாதீங்க. எது உனக்கு தடையாய் காணப்படுகிறதோ அதே உனக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. எது உன்னுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதோ அந்த வாசல்கள் இந்த நாளில் திறக்கப்பட போகிறது. எந்த காரியத்தில் நீ மனமுடைந்து போய் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறேனே, ஆண்டவரே எனக்கு ப்ரொமோஷன் வரலையே ஆண்டவரேன்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். அதில் ஒரு ப்ரொமோஷனை இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். உன் பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கலாம். அதில் ஒரு மேன்மையை தேவன் கொடுக்க போகிறார். இந்த நாட்களில் விசா வரவில்லையே என்று சொல்லி நீ கலக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவரே இந்த நாட்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரவில்லை என்று சொல்லி நீ கலக்கத்தோடு இருக்கலாம். எல்லா தடைகளையும் தகர்த்து இந்த நாட்கள் அற்புதமான வாசல் வழியாக நீ பிரவேசிக்க போகிறார். பயப்படாதே, பெரிய காரியங்களை காண்பாய். நன்றி இயேசப்பா. இந்த நாளில் தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடை கற்களையும் ஆண்டவரை நீர் முறியடித்து இந்த நாளில் தகப்பனே அவர்கள் வாசலால் உட்பிரவேசிக்க பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுடைய தடைப்பட்ட காரியங்கள், திருமண தடைகள், கற்பத்தின் கனி இல்லாத தடைகள், ஆண்டவரே வேலை காரியத்தில் தடைகள், படிப்பு காரியத்தில் இருக்க தடைகள், ஆண்டவரே இந்த நாட்டில் ஃபாரின் செல்வதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள், எல்லா தடைகளையும் தகர்த்தாண்டவரே இன்றைக்கு ஒரு வாசலை, அற்புதமான வாசலை திறந்து கொடுக்கப்படுற தயவுக்காய் மக்கள் நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன வார்த்தையின்படி அதிசயமான காரியங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.